ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ வர மே 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்இஏ அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ இந்த கவுன்சிலிங் 2025க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது உங்களோட நேம். இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்கள் 10th மார்க் ஷீட்டை வந்து எப்படி நேம் இருக்கோ அதே போல் ஆதார் கார்ட்லையும் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் வந்து இனிஷியலோட கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி. ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி வந்து எல்லாருமே கரெக்டாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க புதுசாக ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது மொபைல் ஃபோன் நம்பர், அலைபேசி எண். ஒவ்வொருத்தருங்க உங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ அம்மா அப்பா நம்பர் விட்டுருங்க. உங்களுக்குன்னு ஒரு சிம் கார்டு வாங்கிக்கோங்க. ஒரு நம்பர் வந்து தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஃபோனில் வந்து அந்த மொபைல் நம்பர் தான் அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆர் கேஸ் டீட்டெயில்ஸ், அதாவது கம்யூனிட்டி உங்களோட ஜாதி, வகுப்பு அல்லது ஜாதி தகவல்கள். இது வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தேவைப்படும். கையில் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசிஎம், பிசிஎம்னா முஸ்லீம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட ஜாதி சேனலில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து அஞ்சாவது எமிஸ் நம்பர், அதாவது கல்வி மேலாண்மை தகவல் மைய எண். உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஸ்கூலில் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த எமிஸ் நம்பரும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பரு, ஆதார் எண் வந்து எல்லாத்தையுமே இருக்கும். உங்களோட ஆதார் எண்ணை வந்து சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ அதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கொடுத்து நீட்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து முதல்ல வந்து முக்கியம். அடுத்து ஏழாவது பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில், பெற்றோர் ஆண்டு வருமான விவரம். உங்கள் பேரண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எட்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் 6 to 12, அதாவது 6வதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே படிச்சிங்க அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, தமிழ்லேயே படித்தவங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்லேயே படித்தவங்களுக்கு வந்து 7.5% வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறச்சு ஒரு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான் இது கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ 6 to 12 வந்து எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 10th கொடுத்த மார்க் ஷீட்டு அதையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களுக்கு 12th வந்து எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கையில். அதே போல் அதாவது 12th ஸ்டாண்டர்டோட தேர்வு பதிவன் தமிழில். அடுத்து அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மார்க் ஷீட் வந்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மார்க் ஷீட்டும் கையில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல். அடுத்து 12வது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஒரு சிலர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களோட நகராட்சியில் போய் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த வந்து மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். பிறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் 13. ஸோ பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ ஓப்பன் பண்ணாதவங்க வந்து இந்த லீவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 6th and 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா அவரோட போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து ஸ்கூலில் போய் உங்கள் ஹெச்எம்கிட்ட வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி கடிதம். அடுத்து 15வது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பெய்ட் த்ரூ இன்டர், அதாவது நீங்கள் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து 500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதர்ஸ் எஸ்சி, எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 250 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து
நம்ம வந்து நெட்டில் வந்து கட்டணும். ஸோ அந்த நெட்டில் கட்டும்பொழுது உங்களோட கிரெடிட் கார்ட்லையோ இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை யூபிஐ யூஸ் பண்ணியோ இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ கட்டலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இங்கே போனோடனே வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து மெயினாக தேவைப்படுறது. இப்போ ஒரு சிலர் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வெஸ்ட், அதாவது வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா, சிறப்பு இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட மகனாவோ மகளாவோ இருக்கலாம். இல்லை அப்படின்னா மாற்றுத்திறனாளி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கலாம். இல்லைன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கவுன்சிலிங்கில். ஸோ அதனாலே இந்த இது வேணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சிறப்பு இடஒதுக்கீடு. அதே போல் ஒரு சிலர் ஸ்காலர்ஷிப் கேட்பீங்க, உதவித்தொகை. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன். அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்க போகிறீங்க, இப்போ 12th முடிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உதவித்தொகை வேண்டி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், உயர்கல்வி உதவித்தொகை. ஸோ இந்த உயர்கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த கேண்டிடேட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மெயினாக தேவைப்படும். இப்போ இதை யூஸ் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேண்டம் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து எந்த ரேங்க்கில் வந்து உங்கள் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ என்னென்ன பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 10 ஃபோட்டோவும், ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோவும் நீங்கள் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களோட சைனு அண்டு கை ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையுமே வந்து ஒரு இதில் நீங்கள் போட்டு வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அந்த காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஃபோனில் வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே போல் உங்களோட ரேஷன் கார்டு இல்லையா, வீட்டு ரேஷன் கார்டு, அதில் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் நேம் ஆட் பண்ணல அப்படின்னா அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட டிசி, 10th அண்டு 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட் டேத்தில் போய் அலைஞ்சிக்கிறதுக்கு இப்போயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு 10 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மொபைல் ஃபோன்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, நேமு, பேரண்ட் நேமு எல்லாமே வந்து உங்களோட ஆதார் கார்ட்லையும் ரேஷன் கார்ட்லையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லீவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 or 3 வீக்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் வச்சாலும் சரி, இல்லை ஃபோனில் வச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கவுன்சிலிங் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.